பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வணக்கசாலியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு செய்தி இன்றைய தினத்தினுடைய சுபஹ் முதாக்கரா. இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதுபோன்று இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாயத்துகளில் அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீளமான அந்த ஹதீஸ், அதனுடைய சாரம்சம், ஜுரைஜ் அவர்கள் பெரும் வணக்கசாலி, பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு வணக்கசாலி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர் ஒரு விஷயத்துக்காக வேண்டின்னு சொல்லி அவர் துவா செஞ்சால் அது உடனே கபூலாயிடும். ஒரு 2 ரக்காத் தொழுது தனக்கு தேவையானதை கேட்டார்னா அது அப்படியே அவருக்கு கிடைத்து விடும். இது அவருக்கு அல்லாஹ் ஸ்பெஷலாக அவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அப்படிப்பட்ட ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலியாக இருந்த அந்த ஜுரைஜ் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க, தக்பீர் கட்டி, அந்த ஆதி காலங்கள்லாம் தங்களுக்குன்னு சொல்லி இபாதத் செய்கிறதுக்கு தனி இடத்த என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவருக்குன்னு சொல்லி உண்டான அந்த காலத்தினுடைய பேரில் மடம் போன்று ஒரு இடத்த கட்டி என்ன செஞ்சிடறாரு, ஒரு தனியாக இபாதத்து செய்யணும்னு விரும்பினா அங்கே வந்துடுவார். தன்னுடைய இபாதத்துகளை பூரா அங்கே நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அதுபோன்று ஒரு நாள் அவங்களுக்கு உண்டான அந்த தொழுகை முறையில் அவர் என்ன செய்கிறாரு, தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தாய் வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு அவசர தேவைக்காக வேண்டி மகனை கூப்பிடுறாங்க. ஒரு தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிறாங்க. தொழுதுட்டு அம்மாட்ட போய் என்னன்னு கேட்டுக்கிடலான்ட்டு தொழுகையினுடைய அவர்களுடைய அந்த இபாதத்தினுடைய வணக்கத்தினுடைய விஷயத்தை விடலை. அந்த அம்மா 3 தடவை கூட்டு பார்த்துட்டு உள்ளே இருந்து ஆள் வராததை பார்த்த உடனே அவங்க ஒரு மனசுல ஒரு வருத்தத்தை பட்டு கொண்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இவருக்கு காலம் கழிகிறது. சில காலத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த மடத்தை சுத்தம் செய்ய வருவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவர் மேல என்ன செய்யறாங்க, தப்பான அபிப்பிராயத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, இவர் என்னை என்ன செஞ்சிட்டாரு, என்னை தவறாக பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டை போட்ட உடனே அந்த அம்மா வேலையை விட்டு நீக்கியாச்சு. வேலையை விட்டு நீக்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த அம்மா குழந்தை பெற்றுட்டு வருது. குழந்தை பெற்றுட்டு வந்த உடனே அது சொல்லுது, இந்த குழந்தைக்கு காரணமே இவர் தான், நான் அப்போ சொன்னேன் யாரும் நம்பலை இல்லை அப்படின்னு என்ன செய்யுது, ஊர் மக்கள் முன்னாடி அந்த குழந்தையை காட்டியவுடன் ஊர்க்காரங்கள்லாம் கொந்தளிச்சு போய் என்ன செஞ்சிருவாங்க, அவருடைய மடத்தை உடைச்சி போடுவாங்க. அவருக்கு நல்லா கொஞ்சம் தர்மடி கிடச்சிரும். இப்போ இது மாதிரி சூழல்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது என்ன விஷயம்டா, எதுக்குடா அடிக்கிறீங்க, சொல்லிட்டு அடிக்கிறாங்கிற மாதிரி அவர் என்ன செய்வார், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி சொல்லுவாங்க. இவருக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் எதையுமே கண்டுக்கிட மாட்டார். எனி டைம் இபாதத். யாராவது ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த குழந்தை மேலே கையை வச்சு துவாவதுன்னா உடனே ஷிஃபா கிடைக்கும். அவ்வளோ ஒரு பெரிய வணக்கசாலி. ஆனால் அவருக்கு எப்படிப்பட்ட நிலைமை, அடி தர்மடி விழுந்து கிடக்கிறார். என்ன விஷயம் கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த பெண் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறா அப்படின்னு உடனே 2 ரக்காத் தொழுகிறாரு. தொழுதுட்டு வந்து அந்த குழந்தையினுடைய வயிற்றுல ஒரு தட்டு தட்டிட்டு, உன்னுடைய தகப்பன் யாரு சொல்லுன்னு கேட்கிறார். அதாவது குழந்தைகளாக இருக்கும் பொழுது பேசியவர்கள் அப்படிங்கக்கூடிய பட்டியலில் வரக்கூடிய ஹதீஸுகளை நாம் தேடி பார்த்தோம்னா இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை பேசியது, என்னுடைய தகப்பனார் இன்ன ஆட்டு இடையன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபரினுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த குழந்தை பேசிய செய்தியை நமக்கு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. அப்போ அந்த நிகழ்வு, அந்த குழந்தை பேசியதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவரையும் அடித்து போட்டோம், ஒரு விவாதத்தை செஞ்ச இடத்தையும் இடித்து போட்டோமேன்னு சொல்லி திரும்ப நாங்கள் கட்டித்தர்றோம், நாங்கள் தங்கத்தில் கட்டித்தரோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு எப்போது இருந்த மாதிரி சாதாரணமாக கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லும். இந்த வரலாறுல நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு உண்டான முதாக்கரா. இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரும் பொழுது, அந்த தாயார் வந்து அழைக்கும் பொழுது இவர் போகலை அப்படிங்கிறதுனால அந்த தாய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மன கஷ்டப்பட்டு போறாங்க பாருங்க. அப்படி போகும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, விபச்சாரியின் முகத்தில் நீ விழிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
விபச்சார செய்வாயின்னு சொல்லலாம், அல்லாஹ் காப்பாத்தனா. நம்ம தாய்மாரா இருந்தா அந்த மாதிரி கூட என்ன செஞ்சிருவாங்க, ரொம்ப கோபமாக சொல்லிவிட முடியும். ஆனால் அது வணக்கசாலியினுடைய தாய் அல்லவா, அதனால கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாபத்தை என்ன செய்யறாங்க, சாபம் போன்ற ஒரு மனக்கசப்பு. அதாவது பாவமானவர்களை பார்ப்பதும் கூட ஒரு அதாபு அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த ஹதீஸ் சொல்லித்தரும். ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கண் பார்வைகளை வைத்து நம்ம கண் சம்பந்தமான விஷயம் பார்த்துக்கிட்டே வர்றோமா வரிசையா, நம்மளுடைய கண்களை வைத்து குர்ஆனை மட்டும் பார்த்தாலே எப்படி நன்மை கிடைக்குமோ, தாய் தந்தையரை இரக்கமான கண் கொண்டு பார்த்தாலே எப்படி நன்மைகள் கிடைக்குமோ, காபத்துல்லாவை நாம சுத்த வேண்டாம் சும்மா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கூட எப்படி நன்மைகள் கிடைக்குமோ, அதுபோன்று பாவமான காரியத்தை பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அதாபா, அது ஒரு தண்டனையா. அது தண்டனைங்கிறதுக்கு உதாரணத்தை இந்த ஹதீஸை வச்சுதான் நமக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அதனால நாம பாவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க. நம்மளை பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னா நம்ம ஏதோ ஒரு தப்புக்குண்டான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய தினத்தினுடைய பாடம். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. வஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.